மணியே போராட்டமா உன் கண்களில் என்ன நீரோட்டமா பெண் முன்னேற்றம் எல்லாம் வெறும் பேச்சோடுதான். அத்தை, என்னடி என் மவன் என்ன தூங்கிட்டானா? இல்லத்த, காஃபி போட்டு கொண்டு வர சொன்னாங்க. பால் இல்லத்த, பக்கத்து கடையில இருக்கோம், போய் வாங்கிட்டு வா. அத்தை, நான் கடைக்கு இது வரைக்கும் போனதில்லனா போக கூடாதா? இல்லத்த, சத்யாவை வாங்கிட்டு வர சொல்லலானே. ஏய், அவளெல்லாம் போக சொல்லக்கூடாது. பெரிய பிள்ளை ஆக போறவ. சும்மா உன் இஷ்டத்துக்கு அங்க போய் இங்க போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது, பாத்துக்கோ. சரிங்க அத்தை, இனி சொல்ல மாட்டேன். போ, நம்ம வீட்ல இருந்து நேரா ஒரே ரோடு தான். கடைசி போய் சோத்தங்காய் பக்கம் திரும்பு. காய்கறி பழம் எல்லாம் நிறைய வச்சிருப்பான். அவங்க கடையிலே பால் பாக்கெட்டே இருக்கும். போய் வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வந்து எனக்கு சூடா காஃபி போட்டு கொடு. சரிங்க அத்தை. இன்னும் ஏன் நிக்கிற? அத்தை, பால் வாங்க காசு டிவி ஸ்லாப்ல 10 ரூபாய் வச்சேன், அதை எடுத்துட்டு போ. சரிங்க அத்தை. ஏய், ரோட்ல எவ்வளவு நின்னு கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தா பேசிட்டு இருக்காத. உன் வேலையை பார்த்துட்டு போனியா வந்தியா நீரு. தெருவுக்குள்ள எவகிட்டயாவது பேச்சு கொடுத்துட்டு உட்காந்து வாய் பேசிட்டு இருக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது. சரிங்க அத்தை. அப்புறம் எவ்வளவு அது இது அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள பிரச்சனை இழுத்து விட்டுருவா, புரியுதா? சரிங்க அத்தை, யார்கிட்டயும் பேச மாட்டேன். அப்புறம் என்னடி துணியை போட்டிருக்க? அத்தை, நானும் சொல்லணும் பார்த்துட்டு இருக்கேன். இதையே போட்டுக்கிட்டு இதெல்லாம் நல்லா வாடி இருக்கு. உன் உடம்புக்கு தக்கன துணியை போடு. இல்லத்த, நான் வீட்ல எப்பவும் இதான். உன் வீட்ல எப்படி இருந்துட்டு போ. என் வீட்ல இப்படிதான் இருக்கணும்னா அப்படிதான் இருக்கணும். போ, இதோட வெளியே போகாத. கன்றாவியா, போய் சேலையை மாத்திட்டு போ. அத்தை, அது சேலையை மாத்திட்டு போடி. மா தேனு, என்னடி நீ என்னமா கத்திக்கிட்டு இருக்க? என்ன துணி போட்டுருக்காடி? இதோட கடைக்கு போறாளாம். கேட்டா எங்க வீட்ல நான் இப்படிதான் போடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதான் சேலையை கட்டிட்டு கடைக்கு போக சொன்னேன். கடையில இப்ப என்ன வாங்கணும்? உன் தம்பிக்காரன் காப்பி கேட்டானா? மா, எனக்கு சேர்த்து காப்பி போட சொல்லுங்க. என் புருஷனுக்கும் சேர்த்து. ஏன்னு மாப்பிள்ள வராராடி? ஆமாமா, என்னை கூட்டிட்டு போக வாரேன்னு இருக்காரு. நைட்டு பொழுது அப்படியே கழிச்சிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். அந்த மனுஷன் சப்பாத்தினா நல்லா சாப்பிடுவாரு. செஞ்சிடுறியா? அதெல்லாம் செஞ்சிடலாமே. சகுந்தலா, உனக்கு சப்பாத்தி செய்ய தெரியுமா? தெரியும் அத்தை. சரி சகுந்தலா, அப்பனா சப்பாத்திக்கு இந்த உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் கையெல்லாம் போட்டு குருமா வைப்பாங்கல்ல? ஆமா மதினி, அதை வச்சிடு. சரிங்க மதினி. போடி, மாப்பிள்ள வந்து அவசரப்படுத்துவாரு. டக்குனு பாலை வாங்கி அவனுக்கு காப்பியை போட்டு கொடுத்துட்டு அடுத்தடுத்து அப்படியே வேலையை பாரு. சரிங்க அத்தை. போய் துணியை மாத்து. ஏமா, என்னடி இது துணி? வீட்டுக்கு வந்த மருமக அழகா சேலையை கட்டி லட்சணமா இருக்க வேண்டாமா? என்னமோ உருளைக்கிழங்குக்கு கை கால் முளைச்ச மாதிரி. சும்மா இருடி, அப்பதான் இந்த துணி எல்லாம் போட மாட்டா. அழகா லட்சணமா சேலையை கட்டுறதை விட்டுட்டு. என்னடி என்னைய பாக்குற? என் மாமியாரும் சரி என் புருஷனும் சரி ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி எனக்கு இதான் பிடிக்கும், நான் போட்டுட்டு இருக்கேன். ஓ மாமியார் சொன்னா நீ அதை கேளு, எனக்கு தெரியாது. சரிங்க மதினி. நிறைய பேசுற, உனக்கு அவளுக்கு வித்தியாசம் இல்லையா? ஓ சைஸுக்கு இது நல்லா இருக்கு, அவளுக்கு நல்லாவா இருக்கு? அத்தை, நான் போய் மாத்திட்டு வந்துடுறேன், இதோட பேச்ச விடுங்க. ஏய், என்னடி வெடுக்குன்னு பேசிட்டு போறா? மா, என்னதான் பேசினாலும் நம்ம சொல்றதெல்லாம் செய்யறா. இங்க பாரு, ரொம்ப கடுகடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, அப்புறம் அவ பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. பாருமா, என் மாமியாக்காரிலாம் ஒன்ன மாதிரி கூட இல்ல, ரொம்ப சைலண்டா இருக்கும். ஆனா என்ன, வீட்டுல ஒரு வேலையும் பார்க்காது. இருக்கிற வேலையான நான் ஒருத்தி மட்டும் பார்க்கவா நினைச்சுதான் ஏனமா நான் 3 நாள்ல சண்டை போட்டு தண்ணி கொடுத்து நான் வந்தேன். அவ எல்லாத்துக்கும் சரி சரின்ட்டு போறா. அவளை போட்டு பேசி பேசி தனியா எங்கேயும் போக வச்சிடாத. அப்படி போவான் உன் தம்பிக்காரன், அப்படி போயிருவான்னு நினைக்கிற? யாரையுமே நல்லவே நினைக்காதமா. கல்யாணம் முடிச்சிட்டா எல்லாரும் மாறிடுவாங்க. தம்பி இப்போதைக்கு உன் சப்போர்ட்டுக்கு பேசுற மாதிரி பேசலாம், ஆனா நாளைக்கு பொண்டாட்டி பின்னாடிதான் நிப்பான். எதையும் அளவுக்கு மீறி பேசாத, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அப்படிங்கிறியா? ஆமா, ரொம்ப ரொம்ப நல்ல விதமா பேசிக்கோ. அவ செய்யறது பிடிக்கல, இல்ல ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னா அந்த நேரம் கோபப்பட்டு அரட்டி பேசு. எல்லா நேரமும் கடுகடுங்காத. பிறகு அவ குணத்தை காமிச்சானா நீ தாங்க மாட்டா, பாத்துக்கோ. ஏண்டி, இவளை பார்க்க கோபப்படுற மாதிரியா இருக்கு? உம்மனா முஞ்சிடி, எது கட்டாலும் கம்முன்னு போவா. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியாதுமா. பார்த்து பக்குவமா நடந்துக்கிட்டா உனக்கு நல்லது. நீ சொல்றதும் சரிதான். சரிடி, இனி கொஞ்சம் கோபத்தை குறைச்சே பேசிக்கிறேன். மாமியார்னா அப்படிலாம் இருந்தா தானே அவளுக்கு ஒரு பயம் இருக்கும், அதான் நினைச்சேன். நீ நினைப்ப அப்புறம் உன் மாமியாவே ஒண்ணு இல்லன்னு ஆக்கிட்டு போயிருவா. அப்படிலாம் பேசாதடி. சரி, அந்த மனுஷன் வந்தா கடுகடு நிப்பாரு. போ, ஏதாவது ரெடி பண்ணு, எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வை. உனக்கு என்னடி தேவை? என் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் எதையாவது கொடுத்து விடுவேல. அடிங்க, பிச்சு பிடுவேன் பாத்துக்கோ. முந்தநாத்து வீட்டுக்கு போயிட்டு திரும்ப மறுநாளே வீட்டுக்கு இங்க வந்திருக்க. அப்பதான் வீட்டுல உள்ள அரிசி பருப்பு தீமாட்டம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து விட்டேன். போய் அங்க வீட்டுல வச்சுட்டு திரும்ப வந்தவளுக்கு திரும்ப நான் கொடுத்து விடணுமா? என்னம்மா பெத்த பிள்ளைக்கே கணக்கு பாக்குற? கணக்கு பார்க்காம செஞ்சேன். நாளைக்கு நானும் உன் தம்பிக்காரையும் உன் தங்கச்சிக்காரி எல்லாம் தெருவுல தான் நிக்கணும். போடி பேசாம. இதுல மட்டும் நல்லா உசாரா இரு.
சரி சரி, அவ துணியை மாத்திட்டு கடைக்கு போயிட்டு எல்லா வேலையும் பார்க்கட்டும். நான் கிளம்புறதுக்கு உண்டான வேலையை நான் பாக்குறேன். போடி. ஏடி செவ்வாழ வருதா? வரல வரல பொறு. இப்ப வந்துரும்டி. விட்டுறாத. அதெல்லாம் விட மாட்டேன். கருகுமணி, நீ பேசாம இரு. பேச்சு கொடுத்துட்டே இருந்தா அப்புறம் அதை விட்டுருவேன். சரி சரி, நான் பேசல. ஆனா அதை இன்னைக்கு சும்மா விடக்கூடாதுடி. சரி, புலம்பாத. ரெடியா இருக்கல? எல்லாம் ரெடி. ஓகே ஓகே, அப்பனா ஓகே. இன்னுமாடி வரல? அப்பவே என்கிட்ட பரதேசம் போறேன்னு சொல்லிட்டு போச்சு. என்ன பரதேசமா? அது போற இடம் எல்லாம் பரதேசம் தான். ஓ, அப்போ ஓகே ஓகே. சரி, ஏன் மூஞ்ச பாக்காத, அங்க பாரு. ஆ ஆ. சொரணாக்கா, இன்னைக்கு நீ வா, உன்னை சொரண இல்லாத அக்காவை ஆக்குறேன். இன்னும் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. அம்மா காத்துக்கிட்டு இருக்கிற நேரம் தான் வந்து தொலைய மாட்டா. ஒரு விஷயத்துல கூட பஞ்சுவாலிட்டியே இல்ல. ஏ கருகாம இரு. பொறுமையா இருந்தாதான் கரெக்டா அடிக்க முடியும். அடிச்சிரடி, விட்டுறாத. இது எம்மான பிரச்சனை. அது எப்படி விடுவேன்? நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, மண்ணுக்குள்ள போனாலும் ஒன்னாதான் போவோம். அடியே சவால. இல்லடி, அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்ல வந்தேன். ஓகே ஓகே. அதனால உனக்கு ஒண்ணுனா எனக்கும் அந்த அவமானப்படுத்தின சொர்ணாக்காவ சொர்ணா கட்டவள ஆக்குறோம். ரைட்டு. கடை இங்க இருக்கு. ஆனா இங்க பால் பாக்கெட் இருக்குமா? கேட்டு பாப்போம். அப்பா, ஐயோ சாரி 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 பூரி. ஏய் சகுந்தலா. ஏ ஆமா, பெத்த கிழவி மருமக. நீ என்ன இங்க? அதுங்களும் கடைக்கு அனுப்பிட்டாளா பெத்த கிழவி? பெத்த கிழவியா? அதான் உன் மாமியாக்காரி. ஐயோ, என்ன இப்படி பேசுறீங்க? ரைட்டு, கல்யாணமான புதுசுல அப்படித்தான் இருக்கும். அம்மா, நீங்க யாரு? எனக்கு நீங்க யாருன்னே தெரியலையே. உனக்கு தெரியாது, ஆனா எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கெல்லாம் உன் கல்யாணத்துக்கு வந்தோமே. ஓ அப்படியா? அப்படியே தான். ஆமா, என்ன நீ கடைக்கு வந்திருக்க? பால் பாக்கெட் வாங்க வந்தேன். ஏன் வீட்ல தான் ஒரு வாண்டு இருக்குல, அதட்ட கொடுத்து விட வேண்டியதானே? இல்ல இல்ல, அவளா போக கூடாதா, பெரிய பிள்ளையாக போறவளாம். அவகிட்ட எதையும் சொல்ற வேலை வச்சுக்காத, எங்க அத்தை சொன்னாங்க. சொல்லிட்டாளா உன் அத்தைக்காரி? அந்த பிள்ளை ஒண்ணு தெருவா பிள்ளைய கூட விளையாண்டுகிட்டு தெரியறா. ஆனா கடைக்கு போக கூடாதாக்கோ. அது சரி சரி, நீ புதுசு தானே, பழகிக்குவ. என்னது? ஒரு நிமிஷம், எங்க பின்னாடி நின்னு என்னதுன்னு காமிக்கிறோம். ஐயோ, நான் உடனே வீட்டுக்கு போனோம். எங்க அத்தை உடனே போயிட்டு சீக்கிரமா யார்கிட்டயும் அதுவும் பேசாதன்னு சொன்னாங்க. பெத்த கிழவிக்கு கொழுப்ப பத்தியா? தெருவுக்குள்ள யார்கிட்டயாவது பேசினா அவ வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலே பேச வேண்டாம்னு அனுப்பி விட்டுருக்கா. ஆமா செவால. இங்க பாரு சகுந்தலா, உன் மாமியா கிழவி அது இதுன்னு எல்லாத்தையும் சொல்லும். சும்மா எல்லாத்தையும் சரி சரின்னு கேட்டுட்டு இருக்காத. இப்ப எல்லாத்துக்கும் சரி சரின்னு மண்டையாட்டி கேட்டுக்கிட்டு அப்புறம் என்னடா இதெல்லாமா நம்ம செய்யணும் அப்படின்னு உனக்கு ஒரு எண்ணம் வரும்போது உன் மாமியா கிட்ட செய்ய மாட்டேன்னு சொல்லுவா பத்தியா? அப்ப பேசுவா பேச்சு. இவ்வளவு நாள் செஞ்சியேடி, இப்ப உனக்கு என்ன வலிக்குதான்னு. அதனால எதையும் லிமிட்டோட வச்சுக்கோ. உன்ன உன் அப்பா அம்மா இங்க வீட்டு வேலைக்காக கட்டி கொடுக்கல, குடும்பம் நடத்த, வாழ்க்கைய வாழ. என்னமா பேசுறீங்க? சரிதான். இங்க பாரு, என் பேரு செவ்வாழ. என் பேரு கருகுமணி. என் பேரு சகுந்தலா. அதெல்லாம் ஏற்கனவே தெரியும். பெத்த கிழவிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் உன்கிட்ட இவ்வளவும் சொல்றேன். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உன் வீட்டுக்கு 4 வீட்டு தள்ளி தான் நானும் இவ்வளவு இருக்கோம். ஒரு விசில் அடி, சிட்டா வந்துருவோம். அது எனக்குலாம் விசில் அடிக்க தெரியாது. ஐயோ, இந்த பெத்த கிழவிட்ட நீ என்னென்ன பாடுபட போறியோ தெரியலையே. செவால செவால, சொர்ணாக்கா வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமாடி, சரட்டு சரட்டுன்னு செருப்பு சத்தம். ஏய் சகுந்தலா, இங்கிட்டு வா. எதுக்கு? என் பின்னாடி வா. நான் பால் வாங்கணும். அங்க ஒரு ஆளுக்கு பாலை ஊத்திக்கிறோம், அப்புறம் நீ பால் வாங்கு. என்னது, பால் ஊத்த போறீங்களா? கருகு வந்துட்டா. செவால, ரெடியா இரு. ஆ. என்ன பண்றீங்க? யார் வந்துட்டா? அந்த வாரா பாரு. அவளுக்காக தான் இவ்வளவு நேரம் நின்னுக்கிட்டு இருந்தோம். செவால, ரெடியா? ரெடி. என்ன பண்ண போறீங்க? அவங்க யாரு? முட்டைய வச்சு அந்த அம்மாவை என்ன பண்ண போறாங்க? வலி கிரிக்கெட் பால் மாதிரி நினைச்சு தூக்கி எறி. அடி கரெக்ட்டா சிக்ஸர் தான் அடிக்கணும். இதோ. ஏய் சூப்பர். என்ன இது? ஐயே சீ. சை. ஏய், எவடி முட்டைய கொண்டு அடிச்சவ? சொல்லிருங்கடி ஒழுங்கா. செவால. ஏய் சை. எவன் இந்த காரியத்தை பண்ணவ? ஒழுங்கா சொல்றீங்களா? பின்னாடி ஒளிச்சுக்கோடி, பாத்துறாம. அதெல்லாம் பார்க்க மாட்டா, அவ ஒரு கண்ண விஞ்சவ. எந்த கடை இப்படி பண்ணான்னு தெரியலையே. ஐயோ, இத பார்க்க எவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. சொர்ணாக்கா, என்னைய போட்டு தாக்குன நாறு. இந்த வீட்ல உனக்கு ஒரு 4 நாள் இருக்கும். இத சொல்லி வீட்ல உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. கருகு, இனி ஓ காலம்தான். எந்த எடுபட்ட கழுதன்னு தெரியல, இப்படி நம்மள நார் அடிச்சிட்டாளுகளே. இல்ல எவ்வளவு என் கண்ணுல சிக்கட்டும், அப்புறம் இருக்கு விழுகளுக்கு. ஏய் நீ அடி. எனக்கு காதை கேட்காம போறவ. ஓ சை, வீச்சு. இதோட அத போய் குளிக்கணும். ஏய் எவடி?
எவன் கேக்குறேன்ல. ஆமா ஆமா, நீ கேட்டாப்புல நாங்க தான் முன்ன வந்து நின்றுவான். போலே போலே போலே. ஐயோ செவ்வால, பார்க்க பார்க்க சந்தோஷமா இருக்கு. இரு இரு போட்டும், போனதான் ஒரு ஆட்டத்தை போடுவோம். சரி 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 இருக்கட்டும். எவ்வளவு இருந்தாலும் என் கையில மாட்டுவீங்களா? அப்புறம் இருக்கு. கன்றாவி, முத போய் குளிக்கணும். சொர்ணாக்கா முட்டைய காயிட்டா. ஆமா செவ்வால. கருகு போடு ஒரு ஆட்டத்தை. இதோ என்ன நடக்குதுங்க? செவ்வால, போதும் போதும் போதுங்கிற. போதண்டி. இனி கொஞ்ச நாளைக்கு பேசாம இருப்பா. அப்ப சரிதான். என்ன நடக்குது? என்ன பண்றீங்க? ஏ சகு, எப்படி இருந்தது? ஐயோ, அவங்க பாவம்ல. இதுக்கு அவங்களுக்கு தெரியாம இப்படி முட்டையெல்லாம் அடிச்சு வயசான காலத்துல கஷ்டப்படுவாங்கல்ல. என்னது, வயசான காலத்துல கஷ்டப்படுவாங்களா? கஷ்டப்படுத்துறா. அதுவும் கொடுமை கொடுமை கொடுமைப்படுத்துறா. கொடுமையா? ஐயோ சகுந்தலா, அந்த முட்டையக்கா வேற யாரும் இல்ல, நம்ம கருகுமணியோட மாமியாரு. மாமியாரா? ஐயோ, மாமியார போய் இப்படி பண்றீங்க, தப்பு இல்லையா? மாமியாரு சாமியாரா போகாம நம்ம உசுர போட்டு வாங்குதுல, அதனால இதெல்லாம் தப்பு இல்ல. அச்சச்சோ. சரி, நான் பால் பாக்கெட் வாங்கிட்டு போறேன். ஏய் சகுந்தலா, பயந்துட்டியா? இல்ல எங்களை பார்த்தா வயசானவங்கள கொடுமைப்படுத்துற மாதிரி இருக்கா? இல்ல, அது வந்து. ஏய் சகுந்தலா, என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னாச்சு? ஏ கருகு, சொல்லுடி. சொல்றேன் கேளு. என்னதான் நம்ம குடும்பம், நம்ம புருஷன், நம்ம மாமியாரு நம்ம பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டாலும் புருஷங்க நம்ம சப்போர்ட்டுக்கு இல்ல. மாமியாக்காரிகளுக்குலாம் தலையில 2 கொம்புல கிரீடமும் சேர்த்து முளைச்சுக்குது. புருஷன் சப்போர்ட் இல்லனாவா? ஆமா ஆமா, ஒவ்வொரு வீட்ல புருஷங்க சப்போர்ட்டா இருக்காங்க பொண்டாட்டிங்களுக்கு. நம்மள நம்பி வந்த பொண்ணாச்சே, நாம தான் நல்லா பாத்துக்கணுங்கிற எண்ணத்துல. ஆனா ஒரு சில வீட்ல என்னத்துக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னே தெரியல. ஆனா பொண்டாட்டி பேச்ச கேட்கவும் மாட்டாங்க, பொண்டாட்டிக்குரிய மரியாதையே இருக்காது. அந்த மாதிரிதான் ஏன் புருஷன். என் புருஷனும் அப்படித்தான், ஆனா கருகுமணி அளவுக்கு கிடையாது. ஆமா ஆமா, என் மாமியாக்காரி பேரு சொர்ணா. சொர்ணாக்கா மாதிரி ரவுடி. என் புருஷனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அம்மா மட்டும் இருந்தா நாம என்ன விட்டு கொடுத்துருவோமா? என் மாமியாக்காரிக்கு அந்த அறிவு கூட இல்லாம அவனை அப்படி இப்படின்னு பேசி ஐஸ் பண்ணி அது சொல்றதா மகன் கேட்கணுமா? சரி, சொல்லி கொடுக்குது நல்லது சொல்லி கொடுக்க வேண்டியதானே? எப்ப பாரு உன் பொண்டாட்டி அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டான்னு அந்த மனுஷனும் அம்மா பேச்ச கேட்டுட்டு என்ன அந்த அடி அடிக்கிறாரு. அடிக்கிறாங்களா? ஆமா சவுந்தலா, இன்னைக்கு காலையில கூட என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் கேளு. மாமா மாமா, நான் ஒண்ணும் பண்ணல மாமா. அதத்தாண்டா நானும் சொல்றேன், ஒண்ணும் பண்ண மாட்டேங்கறா. ஐயோ மாமா, நான் ஒண்ணும் பண்ணலனா? அத்தே எதுக்கு எதுமே பேசல மாமா. ஆமா ஆமா, பேசல. வாயை போறா அண்டா வாயி. யானைக்கு சோத்த உருட்டி போடுற மாதிரி இவ வாயில உருட்டி உருட்டி போறா. அவ்வளோ பெரிய வாயை வச்சுட்டு இவ பேசாமையா இருக்கா? கிழவி, வாயை மூடு. என்னடி சொன்ன? ஏய், ஐயோ மாமா. ஏன் உனக்கு எங்க அம்மா என்ன பேசுற? இல்ல மாமா, வயசான காலத்துல வாயெல்லாம் பார்த்து பேசுறது நல்லது மாமா. இங்க பாருடி, என் அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேளு. வீட்ல எதிர்த்து பேசிக்கிட்டு எதையும் செய்யாம இருந்த. ஏ மாமா, நான் என்ன மிஸ்ஸினா? நானும் மனுஷி தானே. கேளுடா, அப்பட நானா மிஸ்ஸினான்னு கேளுடா. என்னமோ பேசுற பஜாரி பஜாரி. என்னடா, என்ன சொல்ற? இல்ல மாமா, பஜாருக்கு போனாதான் எந்த மிஸ்ஸினா இருந்தாலும் வாங்க முடியும்னு சொன்னேன். இங்க பாருங்க மாமா, உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு என்ன சும்மா சும்மா அடிக்கிறீங்க. இத்தனை நாள் திட்டதான் செஞ்சீங்கன்னு பார்த்தா இப்ப அடிக்க வேற செய்றீங்க. ஏன் மாமா இப்படி எல்லாம் பண்றீங்க? உங்களுக்கு உங்க அம்மா தான் முக்கியமா, நான் முக்கியம் இல்லையா? கேட்டால ஒரு கேள்வி. இப்படித்தான் இப்படி பேசுவாளுகளோ? குடும்பத்தை பிரிக்க வந்தவளுக இப்படி பேசி பேசி தாண்டி பிரிச்சு கூட்டிட்டு போயிடுறீங்க. இங்க பாருடி, என் மவன் இதுக்கெல்லாம் மயங்க மாட்டான். என்ன பேசினாலும் செல்லாது. ஆமா, செல்லா காசு நீ இருக்கும்போது எப்படி செல்லும்? என்ன நான் செல்லா காசா? ஐயோ, செல்லமான காசுன்னு சொன்னேன். பாரா பாரா, என்ன பேச்சு பேசுற பாத்தியா? நீ இருக்கும்போதே இப்படி பேசினானா, நீ இல்லாதப்ப என்னென்னலாம் பாடா படுத்துறா. இங்க போரு கருகுமணி. மாமா, நான் அவங்கள எதுவுமே சொல்றது இல்ல. அவங்கதான் மாமா என்ன ஒவ்வொன்னா குறை சொல்றாங்க. ஓ, என் அம்மாவை பத்தி என்கிட்டயே சொல்றியா? ஏன் மாமா இப்படி இருக்கீங்க? என்ன நம்பவே மாட்டீங்களா? வீட்ல எல்லா வேலையும் நான் தான் பாக்குறேன். கொஞ்ச நேரம் படுத்துட்டாலும் சரி, இல்ல வெளிய உட்கார்ந்து பேசிட்டாலும் சரி, யார் இருக்கா என்னன்னு பார்க்காம அப்படியே திட்டுறாங்க. ஏன் இப்படி திட்டுறீங்கன்னு கேட்டுட்டா, ஏன் இப்படி பேசுறேன்னு திரும்ப திட்டுறாங்க. அதுக்காக ஊமையாவே இருக்க முடியுமா வீட்ல? இருந்துதான் ஆகணும். இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் எங்க அம்மா வீட்டுக்கு பெரிய ஆளு. அவங்க என்ன சொன்னாலும் அது நல்லதுக்காக தான் இருக்கும். சொல்றத நீ கேட்டா போதும். இந்த எதிர்த்து பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட. மாமா, என் பக்கத்துல உள்ள நியாயம் கூட நான் கேட்க கூடாதா? நியாயத்தை சொல்ல நீ என்னடி? மாமா, இங்க பாரு, பேச்சு நிப்பாட்டு. நீ வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தது அவ்வளவுதான். என் அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்க மட்டும் செய். படி வளவலன்னு பேசாத. இன்னொரு தடவை வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்தது, பிரச்சனை பண்றதே உங்க அம்மா தான். முன்னாடி நானும் பேசிக்கிட்டே இருக்கேன். என்கிட்ட இப்படி எதிர்த்து பேசுறேனா? அம்மா கிட்ட நீ எப்படி பேசியிருப்ப?
போறா போறா, இப்படி போட்டாதான் அறிவு வரும். எங்கிட்ட இருந்த ஊர்பட்ட கழுத நம்ம வீட்டுக்குள்ள வந்து இவ ராஜியான ஆடிக்கிட்டு அலையறா. மாமா இப்பெல்லாம் இப்படி கூசாம அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. இன்னும் நீ பேசுடி, ஏறி ஏறி மிதிப்பான். கலட்டு சொன்னா இருடி, உனக்கு ஆப்பு வைக்கிறேன். உன் பேச்ச கேட்டுட்டு மாவன் இந்த ஆட்டம் ஆடுறான்ல. இரு உன் பக்கத்துல யாரும் வர விடாத மாதிரி ஆக்குறேன். என்னடி வாய்க்குள்ள புலம்புறவ? ஒண்ணு இல்லங்க அத்தை, இனி நீங்க சொல்றபடியே நான் கேக்குறேன். எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டேன். குடுக்கறத குடுத்தாதான் தண்ணி கூட தூக்குவாளாம். அந்த மாதிரி ஒண்ணு குடுத்ததும் பேச்சு அடங்கிச்சு பாத்தியா? டேய் கரகம். அம்மா. போடா போடா, நீ போய் நீ உன் வேலையை பாரு. இனி ஏதாவது பண்ணட்டும், அப்புறம் சொல்றேன். சரிங்கம்மா. மாமா எதிர்த்து பேசாம இருந்தா நான் உன்னை திட்ட கூட மாட்டேன். எதிர்த்து நீ வாய் பேசிதான் இந்த அளவுக்கு போற. உன் வாயாலதான் நீ கெட்டு போற. நான் என்ன பண்ணட்டும்? போய் வீட்டுல வேலையை பாரு, நான் போயிட்டு வரேன். சரி மாமா. இந்த கலட்டுக்கு இருக்கிய ஏதாவது பண்ணணும், நார் அடிக்கணும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டையை முட்டி விடுறது, நானும் அடிக்க விட்டு வேடிக்கை பாக்குறது. இவளா ஒரு பொம்பளை. இருடி, கடைசி காலத்துல நீ படுத்துக்கிட்டா நான் தான் பாக்கணும். அப்ப பாப்பேன் பாரு உன்ன. என் பார்வையில நீ கூணி குறுகி உட்காந்துருப்ப. கருகுமணி அத்தா, கருகுமணி. சொல்லுங்க அத்தை. சரி விடுறா, ஆம்பளைங்கன்னா அப்படித்தான் அடிப்பாங்க, கொஞ்சுவாங்க, கெஞ்சுவாங்க, எல்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் கண்ணீரை வடிச்சிட்டு சரி சரி போ போ. காலையில 2 தோசை தான் சாப்பிட்டேன் பாத்துக்கோ. அது உங்களை பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சட்டுப்பட்டுன்னு சோத்த ஆக்கு. சோத்துல விஷம் வச்சிட்டாத்த? என்ன என்ன இல்ல, சோத்துக்கு ரசம் வச்சிட்டான்னு கேட்டேன். ரசம் ஒண்ணு வேண்டாம், ஏதாவது புளி குழம்பு வை. சரி அத்த, குழி தோண்டி புதைக்கிற மாதிரி வச்சிடறேன். என்ன என்ன என்ன? ஐயா உங்களை சொல்லல, உங்களை எப்படி குழி தோண்டி புதைக்க முடியும் உயிரோட இருக்கும் போது? விஷத்தை வச்சுட்டு அப்புறம் புதைச்சுக்கலாம். ஏடி என்னடி சொல்லிட்டு பாரு. வர வர இவ கையால சாப்பிட கூட பயமா இருக்கு. என்னைக்கு என்னத்த பண்ணி தொலைப்பாளோ. நாமளும் கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ. போவோம். இப்ப என்ன, நம்ம வீட்டுக்குள்ள வந்து உக்காந்தா நம்ம பேச்சதான் கேட்கணும். 10 மாசம் சோமந்து பெத்த வளர்த்த மகனை இவங்க கையில ஒப்படைச்சிட முடியும்? நம்ம காலத்துக்கு அப்புறம் என்னமோ பண்ணி தொலைறாளுக. அது வரைக்கும் நாம விடவே கூடாது. என் புருஷன் சாகுற வரைக்கும் என் பேச்சுக்கு மறு வார்த்தை பேச மாட்டாரு. அதே மாதிரிதான் என் மகனும். எவளுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் பாத்துக்கோ. இதான் நடந்துச்சு. இப்படிப்பட்ட மாமியார் கிழவிய நான் சும்மா விட முடியுமா? வீட்லயே எதிர்த்து பேசலாம். ஆனா என்ன பண்ண, என் வீட்டு கொடுமை. கல்யாணம் பண்ணி வைக்கவே அந்த பாடுபட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இனி என் புருஷன் குடும்பப்படுத்துறான், என் மாமியார் குடும்பப்படுத்துறான். அங்க போய் உட்காந்தா என் அப்பா அம்மா காலம் பூரா கஷ்டப்படுவாங்க. ஆனா என் மாமியா வீட்டுல மருமக அம்மா வீட்டுக்கு போயிட்டாலே போய் கூட்டிட்டு வருவோம் அப்படிங்கறத மட்டும் அந்த கிழவி நினைக்க மாட்டா. போய் தொலைஞ்சிட்டாலே இனி சந்தோஷம். இன்னொரு பொண்ணு அவனுக்கு பாத்து கொடுன்னு நினைப்பா. நான் ஏன் விட்டு கொடுக்கணும் என் வாழ்க்கைய? இங்க நேரடியா என் மாமியார் கிழவி ஏதாவது பண்ணா என் புருஷன் போட்டு திரும்பவும் அடிப்பான். என் அம்மா வீட்டுக்கு போனா அதுவும் சரி வராது. அதுக்குதான் இந்த மாதிரி பிளான். அப்பப்ப இப்படி பண்ணா நினைச்சுக்கோ. 4-5 நாளைக்கு வாயை முடிக்கிட்டு பேசாம இருப்பா. அந்த நாளாவது நாம சந்தோஷமா இருந்துக்கலாம்ல. கருகுமணி இப்படி எல்லாம் நடக்குதா? புருஷன் அடிக்கிற அளவுக்கு ஏன் இப்படி பண்றாங்க? நம்மள புடிச்சுதானே கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. ஆமா புடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு எவன் நினைக்கிறான்? வந்து அவன் தேவை முடிஞ்சதா? அப்புறம் வந்தவ கஷ்டப்பட்டா என்ன, எப்படி இருந்தா என்ன? என் புருஷன் மாதிரி ஆள்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. பொண்டாட்டி பிறந்த வீட்டை விட்டு அவங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காளே, அந்த ஒரு இதுக்காகவாது ராணி மாதிரி பாத்துக்க வேண்டாம்? நம்மள மனசையாவது மதிக்கலாம்ல? என்னமோ இப்படியே போகுது நம்ம வாழ்க்கை. என்னடா இது இப்படி எல்லாம் சொல்றாங்க? இவ்வளவு நாள் பெத்தவங்க வீட்டுல வசதி இல்லாட்டியும் நமக்கு எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா தான் இருந்தோம். ஆனா இங்க வந்து நம்ம சந்தோஷத்துக்கே குறை வந்துரும் போல. எனக்கும் பயமா இருக்கு. நம்ம மாமியார் பேசுறது சரியில்லை, மதனிக்காரி பேசுறதும் சரியில்லை. அதை விட என் புருஷன் உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பேச்சுக்கு பேச்சு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு அத்தை இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு சொன்னதுக்கு இத பத்தி என்கிட்ட பேசாத, இந்த மாதிரி விஷயம்லாம் என்கிட்ட கொண்டு வராதன்னு சொல்றாரு. என் புருஷனும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா என் கூட நிப்பாரா, இல்ல அம்மா பேச்ச கேட்டுட்டு அப்படி நடந்துக்குவாரா? சகுந்தலா என்ன யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல செவால. எனக்கு கல்யாணமாகி 1 வருஷம் ஆச்சு. இவளுக்கு கல்யாணமாகி 1.5 வருஷம் இருக்கும். 6 மாசம் எல்லாம் நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் தான் அதுக்கு குணத்தை காமிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி எங்களை நினைச்சு நீ பயந்துராத. இதெல்லாம் நாங்க எதுக்காக சொல்றோம்னா, நாங்க தான் விவரம் தெரியாம ஃபர்ஸ்டே அமைதியா இருந்து இப்ப வரைக்கும் அமைதியாவே இருக்கிற மாதிரி இருக்கு. நீ அது கொஞ்சம் சுதாரிச்சு நடந்துக்கோ. சரி செவால. அப்புறம் பெத்த கிழவி ரொம்ப பேசதான் செய்யும். எல்லாத்துக்கும் பொறுத்து போகாத. கொஞ்சம் பாரு, அளவுக்கு மீறிச்சுன்னா டக்குன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிரு. அப்பதான் கொஞ்சம் பேச்ச குறைக்கும் பாத்துக்கோ. ஐயோ நானா? சரிதான். இங்க பாரு சகுந்தலா, நாம வாழ வந்த வீட்ல நமக்குன்னு ஒரு சின்ன சுயமரியாதையாவது இருக்கணும். அது கூட இல்லாம ஆக்கிடாம. சரி போ, சும்மாவே ஓ மாமியாக்காரி அந்த ஆட்டம் ஆடுவா. என்னாச்சு கடையில ஏன் இவ்வளவு லேட்டுன்னு 100 கேள்வி கேப்பா. கேட்டா 2 பேர் காய் வாங்கிட்டு இருந்தாங்க, அதனால லேட்டுன்னு சொல்லு, புரியுதா? சரி கருகுமணி. சரி நீ போ, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். அப்பப்ப வெளியே வா, எங்க கிட்ட எல்லாம் பேசு, சரியா? சரி சவால, நான் பால் பாக்கெட் வாங்கிட்டு கிளம்புறேன். போ.
என்ன மாமா வந்ததுமே கிளம்புறேன்னு சொல்றீங்க? இருங்க மாமா 2 நாள் இருந்துட்டு போலாம். இல்ல மாப்ள, எனக்கு என் வேலை பாழா போகும். இப்பவே உன் அக்காவை நீயா வான்னு சொன்னா கேட்காம கூப்பிட வந்தாலே வான்னு நிக்கிறா. அது எப்படி மாமா அக்காவால வர முடியும்? நீங்க ஏதோ கூப்பிட வந்தீங்கன்னா அவ எவ்வளவு சந்தோஷப்படுறா. அவ சந்தோஷப்படுவா. மொத்தத்துல மட்டும் என்னை எதிர்பார்க்கவா செய்யறா? நான் அந்த பக்கம் வேலைக்கு போனா இவ இந்த பக்கம் இங்க வந்துடுறா. அக்கா வீட்டுல இருக்கவும் அச்சலாத்தியா இருக்கும்ல மாமா. ஆமாப்பா, உன் அக்காவுக்கு மேல நீ பேசு. சரி மாமா 2 நாள் தங்கிட்டு போங்க. ஐயோ வேண்டாம் மாப்பிள, 2 நாளுங்கிறது 2 மாசம் கூட ஆயிடும். 2 மாசமா? அதிர்ச்சியா இருக்குல்ல? உன் அக்கா எல்லாம் பண்ணுவா. தம்பி அதான் என் மாவன் சொல்றான்ல, இருந்துட்டு போங்க தம்பி. ரொம்ப சந்தோஷம் அத்தை. அத்தை, உங்க மகளா வாரேன்னு சொல்லும் போது நான் கூட்டிட்டு போனாதான். இன்னைக்கு நைட்டு தங்கினா கூட காலையில அவ மனசு மாறிடும். அப்புறம் திரும்பவும் கூப்பிடவான்னு நிப்பா. அவளா வாரேன்னு சொல்லும் போதே நான் கூட்டிட்டு போயிடுறேன். என்னமா மாப்பிள, வந்தது ஓடுறீங்க, அப்பவும் கால்ல சுடுதண்ணி ஊத்திட்டா நிக்கிறீங்க. ஆமா, நான் காலைல சுடுதண்ணி ஊத்தல, உங்க மாவ மூஞ்சில ஊத்துவா. அங்கா பிடாரிய கட்டிக்கிட்டு ஐயோ நான் படுற பாடு இருக்கே. எப்பா என்ன மாமா? ஒன்னில மாப்பிள, கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு என்ன மாமா, அதெல்லாம் சந்தோஷமா போகுது. போகும் இப்ப சந்தோஷமா தான் போகும். ஆமா மாமா. ஆமா தங்கச்சி எங்க? தங்கச்சி அதான்ப்பா உன் பொண்டாட்டி. அவ கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருப்பா மாமா. சரிப்பா, தங்கச்சி கிட்ட சொல்லிடு. சப்பாத்தியும் குருமாவும் அவ்வளவு நல்லா இருந்துச்சு. நான் சொல்லிடுறேன் மாமா. தேனு கிளம்பலாமா? போலாங்க. எப்பாப்பா போலாங்க வா. இங்க சொல்லும் போதே கிளம்பிடுவான். அத்த போயிட்டு வரேன். சத்யா கிட்டயும் சொல்லிடுங்க. மாப்பிள இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு முகம் இப்படிதான் பிரைட்டா இருக்கும். அட போங்க மாமா. அனுபவி. போயிட்டு வரேம்மா, அப்பாட்ட சொல்லிருங்க. சரிடி நான் சொல்லிடுறேன். என்னங்க வாங்க போலாம். இத வந்துட்டேன். பாத்து போயிட்டு வாடி, போயிட்டு ஃபோன் பண்ணு. சரிம்மா. மாமா அதெல்லாம் பார்த்து போவா. நீ போய் சாப்பிடு. என்னடா உன் பொண்டாட்டி கறி இருக்கு? என்னம்மா? நம்ம வீட்டு மாப்பிள்ள வந்திருக்காரு, கொஞ்சம் கூட என்னன்னு கேட்காம எனக்கு நேன் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருக்கா. இந்த வாங்க அண்ணே, தண்ணி குடிக்கிறீங்களா சாப்பிடுறீங்களா இதெல்லாம் கேட்க வேண்டாமா? அவ தானே சமைச்சு கொடுக்குறா. சமைச்சு கொடுத்தா போதுமா? அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்குரிய மரியாதை வேண்டாம்? அது என்னடா அது இதுங்கற? கூப்பிட்டு என்ன ஏதுன்னு சொல்லு. அவராங்கிட்ட எங்கன்னு கேட்டுட்டு பேசாம போயிட்டாரு. இதே வேற ஒருத்தரா இருந்தாரு, இல்ல வேற வீட்டுல வேற மாப்பிள்ளனா, எனக்கு இந்த வீட்டுல என்ன மரியாதை இருக்குன்னு ஆட்டமா ஆடுவாங்க. என்னடா கொஞ்சம் கூட ஒரு இது தெரியாம என்னத்த சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களோ. நான் கேக்குறேமா, என்னன்னு கேக்குறேன். கேளு. நாளைக்கெல்லாம் வந்தா வாங்கன்னு கூப்பிட சொல்லு. ஏறி இவங்க வீட்டுல இருந்து வரட்டும், ஓடி வந்து வாங்கன்னு சேவிப்பா. என்னமா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலேவும் நம்மளாம் அடுத்த மனுஷி மாதிரி தான் கண்ணுக்கு தெரியும் போல. சரிமா, நீ போய் சாப்பிடு, நான் கேக்குறேன். சரி. எடி சத்யா, சாப்பிட்டியாடி? இந்த கழுதை எனக்கு நேன் படுத்து தூங்கிரும். சத்யா